அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த 36வது தலைப்பு தனிமையை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள். சென்ற தலைப்பில் வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க தலைப்பில் அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதை பலரும் பயன்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தலைப்பில் இந்த தனி மனிதன் என்பவன் இறைவன் படைக்கின்ற போதே மனிதன் தனிமையாக இருப்பது நன்றென்று அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தியதும், அனைத்து உயிரினங்களும் ஆண் பெண் என்ற ஒரு ஜோடியை உருவாக்கி வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அவை எந்த ஒரு காலகட்டத்திலும் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை நாம் ஒவ்வொரு பருவத்திலும் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பணி அல்லது படிப்பு, தொழில், பலர் குடும்பத்தில் உள்ள உறவு, இவைகளிலெல்லாம் அந்த தனிமையை தவிர்ப்பதற்கான ஒரு வழி நெறிமுறைகளை, ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த தனிமை நம்மை தள்ளப்படுகின்ற போது அல்சைமர் என்ற ஒரு நோய் நம்முடைய ஆர்வங்களை இரட்டிப்பாக்கி இந்த சோர்வையும் தனிமையத்தையும் ஈடுபடுத்திக் கொள்ள செய்கிறது. ஆகவே தொடக்கத்தில் பார்க்கின்ற போது கூட ஒரு குழந்தை தனியாக வளர்த்தெடுப்பதையும், ஆனால் அந்த குழந்தைகள் குழுவாக இருந்து செயல்படும் போது ஒத்த வயதுள்ள குழந்தைகள் ஒருத்தருக்கொருத்தர் கலந்து கொள்ளும் போது அதனுடைய நுட்பம் அதிகரிப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு தனி மனிதனாக இருந்து தொடக்கத்தில் அந்த குழுவில் இல்லாமல் இருப்பதை விட, காட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், இருக்கின்ற அத்தனை விலங்குகளும் பறவைகளும் ஒன்று சேர்ந்து கும்பலாக வாழ்கின்றன. ஆனால் அதே விலங்கு நாம் வீட்டில் வளர்க்கின்ற பொழுது தனியாக இருக்கிறது இல்லையா? அதற்கு என்ன நோய் ஒன்றாலும் வருகிறது, உடனே ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆட்டையோ மாட்டையோ அல்லது விளக்கின்ற ஜீவராசிகளையோ நாம் எடுத்து சொல்கிறோம். ஆனால் காட்டில் வாழ்வது எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுது? ஸோ அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, தனிமையை தவிர்க்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நிலையிலும் அந்த தனிமையை தவிர்க்க வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும் ஒரு கால சூழலில் நாம் அலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அவர்களிடம் ஒரு குறைந்தது 10 நிமிடமாக பேசிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், காலையில் 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பேரை பார்த்தீர்கள், எத்தனை பேரிடம் பேசினீர்கள்? அப்ப அந்த தனிமையை தவிர்ப்பதற்கான ஒரு நேர்மறை எண்ணங்களை உங்கள் உரையாடல் மூலம் அவர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாருமே பார்க்கவில்லை, யாருமே பேசவில்லை என்று சொல்லுகின்ற போது தனிமை அதை நம்மை வாட்டுகின்றது. நீங்கள் ஒரு புள்ளிவரம் எடுங்கள். உங்கள் தெருவில் உள்ளவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? உங்கள் குடியிருப்பு ஊரில் அல்லது தெருவில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? பேசுவீர்கள், பழகுவீர்கள். உங்களுடைய கிராமத்தில் அல்லது உங்களுடைய ஒன்றியத்தில், உங்களுடைய வட்டாரத்தில், உங்களுடைய மாவட்டத்தில், நம்முடைய மாநிலத்தில், ஏன் இந்த நாட்டில் எத்தனை பேரை தெரியும், எத்தனை பேரை அறிந்திருக்கின்றீர்கள், பேசியிருக்கிறீர்கள்? ஒரு புள்ளிவிவரம் எடுங்கள். அதுதான் உங்களை உங்கள் தனிமையிலிருந்து தவிர்க்கும். சிலருடைய ஆலோசனைகளை பெறுவதற்கும் வழிகாட்டுவதற்கான ஒரு நெறிமுறைகளை இந்த தனிமம் இருப்பதை தவிர்த்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரியவர்களுடன் இணையுங்கள். ஆகவே குடும்பத்தில் அன்பு இல்லாமல், பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாமல், வேலைக்கு போகிறார்கள், வருகிறார்கள், பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற போது அந்த உறவு, அந்த அன்பு செலுத்தப்படவில்லை என்று அந்த இளைஞனோ மற்றவனோ அன்பு செய்கிறவர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். அதன் விளைவு அது மாற்றமோ ஏமாற்றமோ, தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகிய ஒரு தனிமைப்படுத்துகின்ற நோய் அதிகரிக்கப்படக்கூடாது. ஆகவே அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? நேற்று சென்ற நாள் பௌத்திரம் ஒரு ஆசிரியரை, 88 வயசு, அவரை சந்தித்தேன். அவர் சொல்லுகின்றார், இந்த தனிமை என்பது மிகப்பெரிய கொடியது. ஆனால் எங்கள் திருமணமாகி இன்று வரை நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாகவே தூங்குவோம்,
அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருப்பேன், அவர்கள் என்னிடம் பேசுவார்கள். ஆகவே இது தனிமை தவிர்த்து இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காண முடிந்தது. ஒன்று பாருங்கள், நம்முடைய நாடோடிய மக்கள் என்றைக்குமே அந்த குழுவாக இருப்பார்கள். நான் அவர்களோடு பழகி இருக்கின்றேன். தனிமை என்பது அவர்களுக்கு இல்லை. எந்த நேரமும் குழுவாக கும்பலாக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன், தொழிலும் சரி அல்லது வியாபாரத்திலும் சரி. ஆகவே இந்த தனிமைப்பதற்கு அன்புக்குரியவராக இருக்க வேண்டும். அதனால்தான் இறைவன் நம்மளுடைய குடும்பங்களை ஆண் பெண் கணவன் மனைவினை சேர்த்து வைக்கின்ற போது இது இறைவன் திட்டமிட்டு செயல், மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று நாம் அந்த அன்பை ஒருங்கிணைத்து தனிமையை தவிர்ப்பதற்காக செய்கின்றோம். இன்று தேவையானது என்னவென்றால், பல குடும்பங்கள் அந்த அன்பு நிலைக்கு மாற்று ஏதோ ஒரு ஈர்ப்பால் ஏற்பட்டு மற்றும் அவருடைய பொருளாதார சூழ்நிலை உடனே பிரிந்து விடுகிறார். அங்கே வைராக்கியமும் புரிதல் இல்லாமலும் சிக்கலை ஏற்படுத்துவதால் அவர்கள் தனிமைப்பட்டு விடுகிறார்கள். இந்த தனிமை ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் என்று நாட்கள் கடக்கின்ற போது தனித்துவத்திலே அவர்கள் அடிபட்டு விடுகிறார்கள். ஆகவே தனிமையை நாம் ஒவ்வொரு நாளும் தவிர்ப்பதற்கான நெறிமுறைகளையும் அந்த நேர்மறை எண்ணங்களையும் நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அன்புக்குரியவராக இணையுங்கள். பல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உறவினர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அவரையோடு உரையாடுங்கள். நான் யாரிடம் பேச மாட்டேன் என்ற நிலையை தவிர்த்து அனைவரும் என்னுடைய உறவினர்கள், சமூகம் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அடுத்தது நன்றி கூறுவராக இருங்கள். உங்களுடைய தனிமை தவிர்க்கப்படும். ஏனென்றால் நன்றி சொல்லும் வார்த்தை வாழ்வை வளமாக்கும் வித்தை, உங்கள் தனிமையை தவிர்க்கும். அப்ப எத்தனை பேரிடம் நீங்கள் பழகுகிறீர்கள் என்றால், உங்கள் முதல் வகுப்பு ஆசிரியர், அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் திருமணமான பெரியவர்களுக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் தாய் தந்தையருக்கு என்றும் நன்றி உள்ளவராக இருங்கள். உங்கள் நண்பருக்கு நன்றி உள்ளவராக இருங்கள். இப்படி எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அந்த நன்றி மறப்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது தனிமை என்பதே உங்களுக்கு வராது. அதை நாம் தவிர்க்கலாம். மனமார்ந்த உரையாடல்கள் இருக்க வேண்டும். ஒரு 10 நிமிடம் மனநிலையை நீங்கள் அந்த அழுத்தத்திலிருந்து குறைத்து கொள்ள வேண்டும். ஒருவரை சந்திக்கிறீர்கள் என்றால் எத்தனை பேரை சந்தித்திருக்கின்றீர்கள்? ஒருவருக்கு ஒரு உணவு கொடுக்கிறீர்கள், ஒரு பஸ்ஸில் நிற்கிறாங்க, அவர் அம்மா என்று கேட்கிறார், ஆனால் அவர்களிடம் ஏன் பசியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலை என்ன என்று 2 வார்த்தை ஆறுதல் சொல்லுகின்ற போது, நீங்கள் ஆறுதலாய் இருந்தீர்களா, இருந்தோம் என்ற பதிலுக்கு அவர்களை உரையாடினால், தனிமையாக இருந்த அவர்கள் என்னையும் ஒருவர் என்னை பார்த்து நலம் விசாரித்தார், அந்த அன்புதான் உங்களை தனிமையிலிருந்து அவரையும் நீக்கும், உங்களையும் நீக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இசையுடன் இருங்கள், இசையை ரசியுங்கள். தனிமையாக இருக்கின்றவர்கள் இந்த தனிமையிலிருந்து தவிர்ப்பதற்காக இசையை ரசியுங்கள். ஏன் இசையை? இசை என்பது ஒரு பெரிய மந்திர சக்தி. ஆகவே அந்த எண்ணங்கள் நம் மூளையையும் நம்மளுடைய உடல் இயக்கங்களையும் ரசித்து நாம் தனிமையில் இருப்பதை அது வெளிப்படுத்தாது. நமக்குள் உணர்வுகளை ஏற்படுத்தி அதை ரசித்து நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியது இசை. இசைக்கு மயங்காதவர்களே இல்லை. நான் ஒரு விஷயத்தை இசை மூலம் ஒரு ஆராய்ச்சி செய்தேன் பல ஆண்டுகளுக்கு முன். 2 ரோஜா செடிகளை வைத்துவிட்டு ஒரு ரோஜா செடியில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சு டெய்லி பாட்டு போடுவார். அந்த ரோஜா செடி செழுமையாக வளர்ந்து பெரிய பூக்களாக பூத்ததை பார்த்தேன். உடனே ஆராய்ச்சி செய்து ஒரு குளம் வெட்டி அதில் மீன் வளர்த்து மேலே கோழி பண்ணை வைத்து இந்த உயிர்களை வளர்க்கின்ற போது அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டேன். புறாக்கள் ஒரு 200 புறாக்கள் வளர்த்தேன், அதுக்கு ஒரு பாட்டு ஸ்பீக்கர் வச்சேன். இந்த கோழிகள் வாங்கோழி, கிண்ணிக்கோழி என்ற இயற்கை பறவைகளை வளர்த்தேன். பார்க்கின்ற போது என்ன நடந்தது? மரங்களை வளர்த்தேன், பழ மரங்கள். அதில் தேனீ பெட்டிகளையும் அந்த வயல்களில் வைத்தேன். இவைகளுக்கெல்லாம் இசை போட்டு பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! அந்த இசையை கேட்ட மீன்கள் துள்ளுவதையும், அந்த புறாக்கள் ரெக்கை அடித்து பறப்பதையும், இசை போட்டவனே இந்த கோடிகள் எல்லாம் கூவுவதையும் ஒருங்கிணைவதையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் என்னால் பார்க்க முடிந்தது. அந்த இசை போட்டவுடனே என்னிடம் வந்து அனைத்தும்
ஒன்றாக நிற்கும். புறா போட்ட தீனி போட்டால் மேலே வந்து உட்காரும். அப்போ இந்த இசையை இந்த பறவைனும் சரி அல்லது மற்ற விலங்குகளும் ரசித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற போது மனிதனும் ஒரு தேட்டரில் போய் ஒரு பாட்டை பாடுகின்ற போது அதை ரசிக்கின்றான். அப்போது அவன் தனிமையாக இருந்தாலும் அவன் சந்தோஷமாக ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். ஆகவே இசையுடன் நீங்கள் ரசியுங்கள், உங்கள் தனிமை தவிர்க்கப்படும். அடுத்தது இயற்கையோடு இணையுங்கள். இயற்கையோடு இணைந்த இந்த உலகம் இயற்கையால் சூழ்ந்தப்பட்டுள்ளது. இயற்கையை பாருங்கள். இயற்கையை ஒரு மேம்பாடான இல்லை, அது அறிவுபூர்வமாக இந்த இயற்கைகள் எந்த காலத்தில் எந்த விளைச்சலை தரும், எந்த பழங்களை தருன்ற ஒரு நடைமுறைகள் இருக்கின்றன. அதுபோல அந்த இயற்கையை பார்த்து ரசியுங்கள். அப்பொழுது இயற்கையோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது ஒருவர் அந்த தனிமையிலிருந்து தவிர்க்கலாம். மூதாதையர் சொல்லுகின்றார்கள், 100 வருடம் உள்ள ஒரு மரத்தை தொட்டு அதை தியானம் இருந்து பதித்து சொன்னால் நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி, நேர்மறை எண்ணம் வருகிறது. நான் பல மரங்களை கொடுத்து வளர்த்திருக்கின்றேன். அந்த மரத்தடியின் போல் நின்று அந்த இலையை பிடித்து பேசுகின்ற போது நமக்கு ஒரு உணர்வு வருகிறது. அதை உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கிறேன். ஆகவே பல வகை மரங்கள், பல வகை இயற்கைகள், காடுகள், நம்மளுடைய விவசாய நிலத்தில் பயிர் செய்கின்ற விதங்கள், இவைகளோடு அந்த இயற்கையோடு நாம் உறவாடி நம் வாழ்க்கையை செலவிடுகின்ற போது தனிமை என்ற நோய் வரவே வராது. இதோடு இருக்கின்ற இணைவு நமக்கு ஒரு அன்பு பரிமாற்றத்தை நமக்கு வெளிப்படுத்தும். உணர்வுகளை வழிநடத்துங்கள். நம்முடைய உணர்வு இருக்கிறது இல்லையா, அந்த உணர்வுகள் தனிமையை வெளிப்படுத்துகின்ற நிலையிலிருந்து மாற்றும். எதை செய்தாலும் சரியாக செய்தல், திட்டமிட்டு செய்தல், நம் உணர்வுக்கு மதிப்பளித்தல், எந்த நேரமும் தன்னுடைய செயல்பாட்டிலே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் உணர்வை மழுங்க வைக்கக்கூடாது. ஆகவே மிக முக்கியம், இன்று தனிமையில் இருப்பவர்கள் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். நான் நல்லவன், நான் செய்கின்ற செயல்கள் சிறப்பானது என்று அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று நாம் தெரிவிக்கின்றோம். கலை, இசை அல்லது எழுத்து என உணர்ச்சிகள் வருகின்றன. அந்த உணர்ச்சிகளை சீர்தூக்கி பார்த்து கலைநயத்துடனும் பாடலுடனும் ஒரு எழுத்துக்களை உருவாக்குவதிலும் ஒரு கவிதையை மேம்படுத்திலும் உங்கள் உணர்வுகளை செலுத்துங்கள். நீங்கள் தனிமையை தவிர்க்கலாம். செல்ல பிராணிகளுடன் நேரத்தை செலவிடுங்கள். ஒரு தனிமை என்பது வந்துவிட்டால் ஏன் தனிமை வருகிறது? ஒரு குழந்தை பருவத்தில் தனிமைப்படுத்தக்கூடாது, கும்பலாக இருக்க வேண்டும், சேர்ந்து படிக்க வேண்டும். தனி மனிதனாக போய் எங்கேயாவது படிக்க முடிகிறதா? இல்லை. அதே அவனுடைய இளைஞர் பழக்கத்தில் அவன் அந்த தனிமையை தவிர்ப்பதற்கு நண்பர்கள் சிலர்களோடு நீங்கள் உறவுகின்ற உறவுதான் உங்களை தனிமைப்படுத்திவிடும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்லுகிறேன். ஆகவே நல்ல நண்பர்களோடு பழங்கள். இளமையை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், மெருகேற்றிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த தனிமையை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, கணவன் மனைவி என்ற உறவை ஏற்படுத்தி நம்மளுடைய தனிமையை தவிர்ப்பதற்காக காலத்தை பயிர் செய். அந்த காலத்திலே நீ திருமணம் செய்து கொள். அந்த திருமணத்திலே 2 உள்ளங்களும் இணைந்து உண்மையிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து நம்பிக்கைக்குரியவராக இருவரும் இருக்க வேண்டும். ஏதோ எனக்கு வற்புறுத்துதல், தொந்தரவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆகவே இந்த செயல்களில் செல்ல பிராணிகளை வளர்க்கின்ற போது நான் நிறைய பிராணிகளை வளர்ப்பதிலும் மரங்களை இயற்கையோடு வளர்ப்பதிலும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கின்றேன், வளர்த்திருக்கின்றேன். என்னுடைய வாசனை கண்டுபிடித்து நான் வருகின்ற போதே என்னை அறிந்து அந்த நாய் வணங்கும், வாளை ஆட்டும். மற்ற விலங்குகளை, ஒவ்வொரு விலங்குகளையும் நீங்கள் ரசித்து வளர்த்து பாருங்கள். நமக்கு அது உயிரையே கொடுக்கும், நன்றி மரபாது இருக்கும். நம்மளோடு இணைந்து இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே செல்ல பிராணிகளை நாம் வளர்த்து கொள்கின்ற பொழுது அதை நம்மளுடைய தனிமை நிலையிலிருந்து நம்மளை தவிர்க்கும். தனிமையும் இறப்பும். தனிமையால் நேரடியாக மரணத்தை ஏற்படுத்த முடியாது என்றாலும் தனியாக இருப்பவர்கள் முன்கூட்டியே மரணத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். நாம் வயதானவர்களை எத்தனையோ பேர் பார்த்திருக்கின்றேன், சந்தித்திருக்கேன், வழியில் பேருந்திலும் மற்றொன்றும் பேசியிருக்கின்றேன். எனக்கு இருந்தவர்களெல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள்.
இன்னைக்கு நான் தனிமரமாக நிற்கின்றேன். பிள்ளைகளாலும் சரி மற்ற குடும்பத்தினாலும் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் எத்தனையோ பேர். அங்க அந்த தனிமை வருவதற்கு முன் யோசனையாக நாம் செயல்பட வேண்டும். அந்த தனிமையை தங்களுடைய திறமைகளாலும் செயல்களாலும் நாம் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும். அப்படியே தனிமையாக இருந்தாலும் நீங்கள் தனிமை உணர்வுகின்ற பயம், எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு சங்கடங்கள் இல்லை. நான் எத்தனையோ பேரை பார்த்து கொள்கிறேன், டிவியில் பார்க்கின்றேன், நேரில் பார்க்கின்றேன், எனக்குரிய காரியங்களை நான் முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை தனியில் தவிர்ப்பதை பல சூழல்களை உருவாக்கி நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது வயதானவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் வாக்கிங் செல்லுங்க, காலையிலும் மாலையிலும். அதோடு நண்பரை சேர்த்துக் கொள்ளுங்கள். மனவாகி உறவாகி அந்த பெரியவர்களிடம் மற்றவரிடம் பேசுங்கள். பேசி தீர்க்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தனிமை என்ற தவிப்பு அங்கு குறைகிறது. ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் கேட்கிறார் என்றால் அங்கே ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது. ஆகவே தனிமையை தவிர்ப்பதற்கும் இந்த இறப்பை தவிர்ப்பதற்கும் நீங்கள் முயற்சி கொள்ள வேண்டும். அதுக்கு அன்பு என்ற ஒரு வார்த்தை, பாசம் என்ற ஒரு வார்த்தை, எதனாலும் நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கை பாடங்கள் சற்று தரும் அனுபவங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய அனுபவங்கள் எத்தனையோ வகையான அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். பிறர்களை பார்க்கின்ற ஒரு தனி மனிதனாக உருவாவதற்கு அவன் வெறுக்கப்பட்டு அவன் தனிமையில் செல்கின்றான். அவனுடைய செயல்பாடுகள் பாதிப்பு ஏற்படுது. ஏன் நான் பிறந்தேன், எதற்கு நான் பிறந்தேன், எதற்கு நான் வாழ்கிறேன் என்ற கேள்விகள் அவனை தள்ளுகிறது. ஆகவே தனிமை அவனை ஒரு மற்ற சூழலுக்கும் அவனை தள்ளிவிடுகிறது. ஆகவே தனிமை என்பது மிகப்பெரிய கொடிய நோய். இருந்தாலும் அந்த தனிமையிலிருந்து நம்முடைய செயலாலும் சொல்லாலும் நேர்மறை எண்ணம் உள்ளவராகவும் நேர்மறை எண்ணம் உள்ளவர்களோடு நாம் பேசுகின்ற போது பழகுகின்ற போது இந்த தனிமையை தவிர்க்கலாம். இன்று பல குடும்பங்களில் பல இடங்களில் இந்த தனிமைப்படுத்துதல் நிறைய இருக்கிறது. ஒரு பையன் பாருங்கள், தன்னுடைய தந்தைக்கு தாத்தாவுக்கு முதியோர் பென்ஷன் வாங்கின்னு வர அனுப்புகிறான். ஒரு ஃபார்ம் வாங்கின சொல்லி அவன் 2 வாங்கின்னு வர. ஏன்டா 2 வாங்கின்னு வரேன்னு அப்பா கேட்குறாரு. அப்பா இப்பயே உனக்கு சேர்த்து வாங்கின்னு வந்துக்கிறேன் பாருங்கள். எத்தனையோ பெற்றோர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள். அவர்கள் கட்டிய பெரிய பங்களா இருக்கும், ஆனால் ஒடுக்கிடத்தில் தனிமையில் வைத்து அங்கே ஒரே தட்டு அதே தட்டை சாப்பாடு வைக்கிறத பார்த்துருக்கிறேன். அந்த தட்டாலை தட்டுகிறதை திட்டிருக்கின்றேன். ஆகவே முதியோர்கள் ஆன பிற்பாடு ஒரு குடும்பத்திலே அவர்களை வீட்டிலிருந்தே தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அத்தகைய தனிமையில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், செயல்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே தனிமை வருவதற்கு முன் ஒரு குடும்பத்திலே தன்னுக்காக ஒரு பகுதியை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பெரியவரை பார்த்தேன், பெரிய செல்வந்தர். ஆனால் அந்த செல்வந்தர் பொன் சேர்த்து வைத்தாலும் தன் பிள்ளையை கண்டுகாமல் இருந்தது. நிறைய பாசம் கொடுத்து செலவுக்கெல்லாம் அவன் விரும்பப்படியெல்லாம் கொடுத்ததினால் அவன் தீய செயலில் சென்று விட்டான். அவன் திருந்த முடியவில்லை. இருந்த சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகிறது. அவனும் திருமணம் ஆகின்றான். அந்த மனைவியும் அவனுக்கு ஆலோசனை கொண்டாலும் பொருட்படுத்தவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த மனைவியினுடைய பேச்சை கேட்டு மாறுகின்றான். ஒரு வயதான ஒரு பாட்டிக்கு உதவுகின்றார்கள். அந்த பாட்டி அவர்கள் வீட்டில் வைத்துக் கொள்கின்ற போது அந்த பாட்டியினுடைய ஆவணங்கள் சொத்துக்கள் மூலம் மறுபடியும் வளர்கின்றார்கள். ஆனால் அவன் தனிமையை விட்டு ஒழிக்காமல் தன்னுடைய மனைவியினுடைய அந்த அளவற்ற அன்பையும் புரிந்து கொள்ளாமல் வெளியேறுவதால் மீண்டும் துன்பம் அடைகின்றான். ஆகவே ஒரு குடும்பத்தில் தனிமையாக இருப்பதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இந்த முதல் ஆதாரங்கள் அவர்களை இணைந்து இருக்க வேண்டும். அல்லது அவருடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளும் பார்க்கின்றார்கள். ஆகவே இந்த தனிமையை தவிர்ப்பதற்கு இந்த சுயநலமாக இருப்பதை தவிருங்கள். எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிகம் சிந்திப்பது ஒரு விதத்தில் தனிமையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிந்தித்து உடனுக்குடன் அதை செயல்படுத்துங்கள். மேலும் தேவையற்ற சிந்தனைகளை இந்த தனிமையிலே தவிர்த்து விடுங்கள். அந்த தேவையற்ற சிந்தனைகள் வருகின்ற போதுதான் அவன் தனிமையை ஒதுக்கி போயிடுகிறான். எனக்கு யாருமே இல்லை,
என்னை அன்பு செய்தவள் என்னை பிரிந்து சென்று விட்டால் என்று தனிமையில் வாடுகின்றான். ஏன் நீ தனிமையில் வாட வேண்டும்? உன்னை பிரிந்து சென்றாலும் உன் உறவுகள் மற்றவர்கள் இருக்கின்றார்கள், உன்னுடைய திறமைகள் இருக்கிறது, உன்னை தேடி இன்னும் 1000 பேர் வருவார்கள் உன் பின்னால் என்ற உணர்விலே அந்த தனி மனிதனுடைய பயத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே அதை நம்மை நாமே பாராட்டி கொள்ள வேண்டும். அப்ப தனிமை என்பது என்னை யாரும் பாராட்டவில்லை என்ற எண்ணம் வருகின்ற போது நீங்கள் உன்னையே பாராட்டி கொள்ளுங்கள். மற்றவரோடு பழகி அவர்கள் உன்னை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த தனிமை என்ற ஒரு நிலையே ஏற்படாது. ஆகவே பாராட்டப்படுபவன் தான் பணி செய்கின்ற போது பாராட்டப்படுவதுதான் அவன் பாராட்டப்படுவான். ஆகவே நீங்கள் பாராட்டுங்கள், உங்களை பாராட்டப்படுவார்கள். ஆகவே அந்த நம்மை நாமே உன்னை அறிந்தால் அப்ப என்னை அறியணும், என்னுடைய திறமைகள் என்ன, ஏன் நான் இதை செய்ய முடியவில்லை என்பதை கூர்ந்து நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த தனிமையை தவிர்க்கலாம். தனிமை என்பது ஒரு இடத்திலே போய் ஒதுக்கிக் கொள்வது அல்ல. மனதாலும் எண்ணத்தாலும் நாம் தனிமைப்பட்டு விடக்கூடாது. திட்டமிடாதுதான் அந்த தனிமைக்கு காரணமாக அமைகிறது. ஆகவே ஒவ்வொரு செயலையும் திட்டமிடுகின்ற போது அந்த தனிமை நமக்கு வருது. மற்றவர்களை நம்புவது, நம்பிக்கை கொள். மற்றவர்களை நம்பாக இருக்கும் போது, சந்தேகம் ஏற்படுகின்ற போது, பிடிவாதம் ஏற்படுகின்ற போது நீ பிரிக்கப்படுகின்றாய். ஆகவே மற்றவர்களை நம்ப வேண்டும். அப்போது உனக்கு தனிமை என்பதே வராது. ஆரோக்கியமாக இருப்பது, உன் உடல் ஆரோக்கியம் உன்னுடைய செயல்பாட்டை வளர்க்கும். சாப்பிடாம இருக்குது, தண்ணி குடிக்காம இருக்குது, வைராக்கியத்தில் அப்படியே இருக்குது என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த வெள்ளைப்புறாவை பார்த்திருப்பீர்கள். அது ஜோடி சேர்ந்த பின் ஒரு வெள்ளைப்புறா வரவில்லை என்றால் அல்லது இறந்து விட்டேன் என்றால் அந்த புறா வராமல் தனியாகவே தவிக்குமா. அப்போ என்ன அன்புக்கு அந்த ஏங்குகிறது பாருங்கள். ஆகவே எந்த ஒரு சூழலிலும் நம் தனிமை என்பது நமக்கு நாமளாகத்தான் ஏற்படுத்துகிறோம். ஆனால் பிறராலும் ஏற்படுத்துகிற சூழலும் வருகிறது. அந்த சங்கடங்களை நம்முடைய தனித்திறன்களாலும் நம்மளுடைய நம்பிக்கையாலும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அதிகம் சாப்பிடுவது, அதிகம் தூங்குவது, அதிகம் வேலை செய்யாமல் இருப்பது, இவைகளெல்லாம் ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள். ஆகவே எதற்கும் ஒரு நிலையிலே ஆரோக்கியமான உடல் முறைகளையும் உணவு முறைகளையும் நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் வந்துவிட்டன. இந்த பழக்க வழக்கங்கள் நம்மளை ஒதுக்குகிறது, புறம் தள்ளுகிறது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவலைகள் தீரும், இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு எண்ண உணர்வை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். தனிமை போக்க தன்னம்பிக்கையும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும், அதன் அறிகுறிகளாக இப்போ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றான். இல்லை, உன்னை அறிந்தால், அவனை நீ அறிந்தால், அறிந்து செயல்படுங்கள், ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 50 வயது 60 வயது 70 ஆகின்ற பொழுது உங்கள் தனிமைப்படுத்துகின்ற நிலை ஏற்படுகிற சூழ்நிலை வருது. ஏன்? அந்த நிலையை நாம் தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உறவு முறைகளை பாலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய நட்பு வள்ளங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயா, என்னோடு நான் பேசவில்லை என்றால் உங்களோடு நான் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நாம் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே தனிமையை தவிர்ப்பதற்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு பாருங்கள், இல்லை என்று சொல்லவில்லை, நிறைவாக எழுந்திருக்கின்றாய், நிறைவாக ஏமாந்திருக்கின்றாய், நிறைவே கண்ணீர் சிந்திருக்கின்றாய், நிறைவே காயப்படுத்தி இருக்கின்றாய், நிறைவே உன்னுடைய உடைகள் உன்னுடைய உடைமைகள் போயிருக்கும். ஆனால் இல்லை என்று நீ சொல்லவில்லை. சிலர் உன் கண்களிலே மகிழ்ச்சியாக இருப்பார், உன் கண்ணில வருவதற்கு மகிழ்ச்சியாக இருப்பாள். உப்பு தடை விடுவார்கள், ஆனால் குளிர் கார்ந்தும் இருப்பார்கள். சிலர் உன்னை சமயம் பார்த்து கைவிட்டு இருப்பார்கள். சிலர் உன்னை கேலி பொருளாக இருந்து சித்தரிப்பார்கள். ஆனால் வாய்க்கூசாமல் உன்னை திட்டியிருப்பார்கள். இருந்தும் அத்தனை பேரையும் நம்மை கடந்து போகவில்லை. மாறாக நீங்கள் அதை சிந்தித்து
அந்த செயல்களில் தனிமையிலிருந்து தவிர்க்கான ஒரு நிலையை பாருங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் வந்துவிடும். எனக்கு சவால் என்று சொல்லி பாருங்கள், உங்களுடைய தனிமை போய்விடும். ஆகவே இந்த கட்டத்தில் நாமல் தனிமை இருப்பதை பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வில் பதிவில் நீங்கள் கலந்து கொண்டவர்கள், கேட்டவர்கள், உங்கள் தனிமையை தவிர்க்கான நான் மேற்கூறிய வழிகளை பின்பற்றி தனி மனிதன் தன் நசுக்கப்படுவதாலும் புறந்தள்ளப்படுவதாலும் இல்லை, என்னுடைய திறமை, என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய செயல்பாடுகள் என்னை தனிமையிலிருந்து தவிர்த்து பலப்படுத்தும் என்பதை நீங்கள் செயல்பாட்டாக கொண்டு வாருங்கள். தனி மனிதனாக நான் தனிமைப்படுத்தி விட்டேன் என்று சிரமப்படாதீர்கள். அதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்கள். இந்த பதிவினுடைய செயல்பாடுகள், வார்த்தைகள் உங்களுக்கும் வெல்லும். ஒரு வார்த்தை வெல்லுகின்ற வார்த்தையாக இந்த பதிவில் தனி மனிதனுடைய அந்த தனித்துவத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள் என்று கூறி நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.